ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 6 டிஜிட் சேட்லேருந்து கேரளா லாட்ரிக்கு வரக்கூடிய ஒரு 10 நாட்குள்ளே இந்த மாதிரியும் ஒரு 4 டிஜிட் வரலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் தான் கேம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ட்ரிக்ஸ் வீடியோவையும் இந்த ஒரு டிப்ஸ் வீடியோவும் இந்த ஃபாலோஅப் நம்பர் வீடியோவையும் ஓட்டி பார்த்தா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால் முதலே சொல்லிடுறேன், நம்ம பண்ணக்கூடிய விஷயமே நம்ம பண்ணக்கூடிய தப்பு. இது ரெண்டுமே என்னென்னா, நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை பார்க்குறோம். இப்போ நேற்று இது ட்ரிக்ஸ் வீடியோ, ஒரு டெக்னிக்ஸ் ஹவு டு டேக் ஃபாலோ நம்பர் அப்படின்ற மாதிரி டைட்டில் கூட கொடுக்கலாம். ஒரு ஃபாலோஅப் நம்பர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். எல்லாருமே ஒரு மாதிரி சாட்டை வச்சுட்டு கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் அப்படியே அலசி கணிப்பை எடுக்கலாம். உங்களுக்கான ஒரு வழியை நீங்களே செய்யுங்க, நீங்களே தயாராக்குங்க, நீங்களே உருவாக்குங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. வாய்ப்பு கிடைக்கும் கடைசி வரைக்கும் காத்துன்னு இருக்கிறத விட உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கணும். யாரும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்க ஒரு புள்ளி போல், இந்த வட்டத்துக்குள்ளே இருக்க ஒரு எறும்பு போலன்னு வச்சுங்க. அந்த வட்டத்துக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கீங்க. அந்த வட்டன்றது என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கெஸ்ஸர்ஸ் போடக்கூடிய வீடியோக்குள்ளே நீங்கள் முழுகி இருக்கீங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வரணும், முயற்சி பண்ணணும். ஏன்னா 3வது மனுஷனையும் சரி என்னையும் சரி நம்புறதை விட உங்களை மட்டுமே நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையிலேயே ஜெயிப்பீங்க. அடுத்த மனுஷனை சார்ந்து இல்லாமல் தன்னைத்தானே உளியால் செதுக்கிக்கிறவன் தான் உண்மையாலே ஒரு திறமைசாலி அப்படின்றது எனக்கு நான் சொல்லிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சேட்டில் இப்போ எனக்கு எப்படி கிடைக்கும், சேட்டை வச்சுட்டு பார்ப்பேன். நேற்று என்ன வந்தது, போன வருஷம் இதே நாளில் என்ன வந்தது, போன மாதம் இதே நாளில் என்ன வந்தது, போன வாரம் இதே நாளில் என்ன வந்தது. சரி, அதுவும் வேணாம். போன ட்ராக்காவது என்ன வந்ததுன்னு தெரியுமா? அதுக்கு முந்தின ட்ரா என்ன வந்தது? ட்ரா நம்பர் மீன்ஸ் இன்றைக்கி காருண்யா ப்ளஸ், வியாழக்கிழமை காருண்யா ப்ளஸ்ஸு. அப்போது போன காருண்யா ப்ளஸுக்கு என்ன கிடைச்சிது, என்ன கொடுத்தாங்க? அந்த முந்தின காருண்யா ப்ளஸுக்கும் போன காருண்யா ப்ளஸுக்கும் ப்ளஸில் போச்சா மைனஸில் போச்சா? பெரிய எண்களா சிறிய எண்களா? பவரில் போச்சா நார்மலாக போச்சா? பவர் டபுள்ஸில் போச்சா? டபுள்ஸுக்கும் பவர் டபுள்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு பவர் டபுள்ஸ் என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிடுறேன். இது ஒரு ட்ரிக் வீடியோ என்னும்போது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். 1 6 பவர் டபுள்ஸ், அடுத்தது 2 7, 2 7, 7 2 வந்தாலும் பவர் டபுள்ஸ் தான், 6 1 வந்தாலும் பவர் டபுள்ஸ் தான். 3 8, 8 3, 4 9, 9 4, 0 5 5 0. பவர் டபுள்ஸு தெரியாதவங்க இதை பார்த்து எழுதிக்கிங்க. இப்போது நேரடி ஒரு டபுள்ஸ் எண் 0க்கு 5. நிறைய பேர் சின்ன பவர் பெரிய பவர்ன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிரர்னால் இதுதான் மிரர். 5க்கு எதிர்ப்பதம் 0, 0க்கு எதிர்ப்பதம் 5. 1 6, 2க்கு 7, 3க்கு 8, 4க்கு 9. இது பவர் எண்கள், ஓகேங்களா? பவர் நேர்பதம், ஓகேங்களா? இதில் இது மட்டும்தான் இருக்கே தவிர இந்த சின்ன பவர் காட் நம்பர் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு எண்ணுக்கு இணை எண்கள் இருக்குது. ஆனால் இந்த சின்ன பவரு, சோட்டா பவரு, அந்த பவரு, இந்த பவரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இணை எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இணை எண்களை நோட் பண்ணி வைங்க. 2க்கு இணை எண், ஓகேங்களா? 8 6 0. இதுதான் 8க்கு இணை எண். அதே மாதிரி 3க்கு இணை எண் 5,
2 9. இது வந்து 3க்கு இணை எண். இப்போது 1க்கு இணை எண் 1க்கு இணை எண் 7 4. அவ்வளோதான். இந்த 1க்கு மொத்தம் இந்த 2 தான். அப்போ 4க்கு அதே தான் வரும் 1 7. ஓகேங்களா? இப்போ 5க்கு இணை எண் பார்த்தீங்கன்னா 3ல் இருக்கிறது 5க்கு வரும். அப்போ 3 2 9 இணை எண்கள்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ இணை எண்களை வச்சு நம்ம ஒரு கணிப்பை வந்து துல்லியமாக எடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது கம்ப்ளீட்டாக கேரளா லாட்ரியில் இவ்வளோ தான் இருக்குது. இந்த ஒரு டெக்னிக்ஸை வச்சு தான் நம்ம வந்து வின்னிங்கை வந்து நோட் பண்ணணும். இந்த ஒரு டெக்னிக்ஸில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நம்ம தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு வின்னிங் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 6 அடுத்தது 6 6க்கு 0 8 2. ஓகேங்களா? இந்த நம்பர் ஏன் நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அடுத்தது 7க்கு 1 4. ஓகேங்களா? 7க்கு 1 4. இந்த 1 4 7 இது எல்லாமே வந்து ஒரு கோர்வை எண்கள் தான். ஓகேங்களா? இதை வந்து நமக்கு தனிச்சையாக எதுவும் எடுத்துக்க வேணாம். அதிகப்படியாக வந்திருக்கக்கூடிய எண். அப்போ 6க்கு பார்த்தீங்கன்னா 6 2. ஓகேங்களா? 9க்கு 5 3 7. இந்த நம்பரை வச்சு அழகான ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு இன்றைக்கான நேற்று வந்த ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் கணிப்பு நான் சொல்கிறேன் பாருங்க. சும்மா உதாரணத்துக்கு இப்போ நேற்று வந்த ஒரு 4 டிஜிட்டல் மொத்தமே பார்த்திங்கன்னா 8 2 வாட்டி வந்தது. 2 வந்து 2 வாட்டி வந்தது. அப்போது நம்ம இதை ஒரு கோர்வையாக எழுதணுன்னா எப்படி எழுதலாம்? சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். 8 8 2 2. ஓகேங்களா? இப்படி எழுதிக்கிறீங்க. இதை வந்து கெஸ்ஸிங் வந்து நீங்கள் எடுக்கணும். நீங்களாக பார்த்து இந்த இணை எண்கள்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு, பவர் எண்களை சேவ் பண்ணி வச்சுட்டு, பவர் டபுள்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அழகாக வந்து ஒரு கணிப்பு எடுக்கலாம். இப்போ 8க்கு என்ன நல்லாயிருக்கு? 6 2. மறுபடியும் 6 2. அடுத்தது 2க்கு 8 6 0. அதே தான் வந்து 8 6 0. இப்போது உதாரணத்துக்கு இன்றைக்கி டபுள்ஸ் வரல, இன்றைக்கி டபுள்ஸ் இல்லை, ஒரு ட்ரிபிள்ஸ் இல்லை அப்படின்னு இருக்கும்போது, ஒரு டபுள்ஸும் இல்லை, ஒரு ட்ரிபிள்ஸும் இல்லை, இது எப்படி டபுள்ஸ் இல்லாத ஒரு எண்ணாக நம்ம எடுக்க முடியும்? 6 2 0 8. இந்த மாதிரி ஒரு எண்ணை எடுக்கலாம். 6 6 2 0 8. இந்த மாதிரி ஒரு எண்ணை நம்ம எடுக்கலாம். சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. இதில் வந்து டபுள்ஸாக வந்ததால் ஒரு கணிப்பு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஸோ இதே வந்து உதாரண எக்ஸாம்பிள் வந்து 5 to 8க்கு பார்க்கலாம். அந்த மாதிரி வச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும் எப்படி வந்து நம்ம ஒரு ஃபாலோஅப் நம்பரை நம்ம கணிக்கிறோம், எப்படி வந்து ஒரு எடுக்கிறோம். இம்பார்ட்டண்ட் எண்கள் இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. 1க்கு 3 4 5, அப்புறம் 6 7 8 9. 0க்கு சைபருக்கு வந்து 0க்கு இம்பார்ட்டன்ட் வந்து 6. 0 வந்து 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 7, அடுத்தது 2. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு கேமு கேரளா லாட்ரி கேம் அப்படின்னாலே எந்த மாதம் வந்தாலும் அந்த மாதத்தை நீங்கள் கணிச்சு பாருங்கள். 2 அதிகப்படியாக வரக்கூடிய எண்கள் 2. அதிகப்படியாக ரிப்பீட்டேஷனாக சரி எப்படி பார்த்தாலும் அதிகப்படியாக வரக்கூடிய மெஜாரிட்டி எண் ஒரு மாதத்துக்கு அதிக முறையில் இந்த 2 கேமுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? 2. அடுத்தது என்ன நம்பர்? 7. அப்போது இந்த 2த்துக்கு என்ன ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னா, இது வந்து பவர் எண்கள். 2 7 பவர் எண்கள். 2ம் 7ம் பவர் எண்கள். இதில் இருக்கிற நம்பர்லேயே வந்து ரொம்ப யூனிக்காகவும் அதிகமாக ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடிய எண்கள் இந்த 2. அதே மாதிரி இந்த 7 கூட அதிகமாக ரிப்பீட் ஆகக்கூடிய எண்கள் 7 கூட 4 4 7. ஓகேங்களா? அந்த மாதிரி சில ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்ன்லாம் இருக்குது. 2 9 வரும். ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்து 9 வரலாம்.
ஓகேங்களா? இந்த மாதிரி சில யூனிக்கான எண்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த எண்கள்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நோட்டு, பேப்பர், பேனாவை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி கணிப்பு எடுங்க. எதுக்கு இன்னொருத்தவங்கள போய் நம்புறீங்க? இன்னொருத்தவங்க கிட்ட போய் பணத்தை கொடுத்து ஒரு நம்பரை வாங்கி நேற்று ஒருத்தர் அண்ணன் எனக்கு நானே வருத்தத்தில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் என்னோடய பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு வீடியோவை நான் போட்டேன். இது உண்மை சம்பவம். நேற்று ஈவினிங் கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு எனக்கு வந்த காலை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும், என் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எப்படியாவது என் பசங்களை ஸ்கூல் ஃபீஸை நான் கட்டிடணும், உடனே வாங்கியாவது கட்டிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். என்னால் யாராவது பயன்பட்ட நபர்கள், என்னால் யாராவது எங்கேயாவது ஆதாயம் கண்ட நபர்கள், எனக்கு உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு மனசாட்சியில் ஒரு விஷயம் படும்ல, இந்த மனுஷன் கஷ்டப்படுறான், இதனால நம்ம ஒரு டைமில் நல்லா இருந்தோம், இவனால் நம்ம ஒரு கடன்லாம் தீர்ந்தது, இவனால் சில விஷயம்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு மனதார நினைக்கக்கூடிய நபர்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜை 2 நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எனக்கு உதவி பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். நேற்று ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணிவிட்டு, நண்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வீடியோ பார்க்குறேன், உங்கள் வீடியோ இன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டேன், அதான் நேற்று 528 கொடுக்கும்போது முந்தா நாள் 528க்கும் வீடியோ மிஸ் பண்ணிட்டேன், எப்போயுமே வழக்கம் போல் பார்ப்பேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நண்பா அந்த மாதிரி காசு கொடுத்து நம்பர் தரேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வாங்கிடலாமா? ஒரே வாரத்தில் சொன்னேன்னா அது தப்புனா வாங்காதீங்க, கொடுக்க மாட்டாங்க, ஏமாற்றிடுவாங்க. இல்லை ஆமாம், நானும் நல்ல வேலை நம்பி கட்டிகிட்டு இருப்பேன், ஒரு 2000 ரூபா கட்டிகிட்டு இருப்பேன், கட்டிட்டு நம்பர் வாங்கிட்டு இருப்பேன், உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அந்த மாதிரி வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே கேட்குறாரு. அப்போது மனிதனோட மனநிலை எப்படி இருக்குது? காசை கொடுத்தாவது ஒரு நம்பரை வாங்கிடலாம், ஆனால் எவனுக்கும் உதவி பண்ணிடக்கூடாது. இதுதான் நம்மளோட ஒரு மந்திரமாக நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். இதுதானே, காசை கொடுத்து ஒரு நம்பரை வாங்கிடலாம், ஆனால் எவனுக்கும் போய் நம்ம உதவி பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம வந்துட்டோம். அது ஏன் அந்த மாதிரி ஒரு மனநிலை எல்லாருக்கும் வந்திருக்கு அப்படின்ற விஷயமே எனக்கு சுத்தமாக தெரிய வரல. ஒருத்தனுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் வரல, ஆனால் சுயநலமாக நம்ம ஒரு பணத்தை கொடுத்து ஒரு நம்பரை வாங்கிட்டோன்னா, இப்போ இதே மாதிரி எனக்கு கால் பண்ணுறவங்க கிட்டலாம் 1000மோ 2000மோ 3000மோ வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன், கஷ்டத்துலேயே இருந்தாலும் சில விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நம்ம நல்ல விஷயங்களை 4 பேருக்கு தான தர்மங்கள், சாப்பாடு அந்த மாதிரி பண்ணும் போதே நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் ஏதோ இயற்கை ரீதியாக உடல் ரீதியாகவும் ஏதோ ஒரு பாதிப்புகள் வந்துட்டுருக்கு, கஷ்டங்கள் வந்துட்டுருக்கு. இன்னும் நம்ம அடுத்தவங்க வயிற்றறிச்சலை கொட்டிக்கிட்டு அடுத்தவங்க வயிற்றறிச்சலில் இருக்க காசை நம்ம சாப்பாடாக சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், இன்னும் எவ்வளோ பெரிய பாதிப்புலாம் நம்ம வரோம் நம்மளுக்கு. அதனால் என்றைக்குமே நேர்மையாகவும் ஜெனுவனாகவும் இருந்துட்டு போயிடலாம். எவனையும் ஏமாற்றி இங்கே எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஏமாற்றினா நம்ம லைஃப் முடிய போகுது. நம்ம பசங்களுக்கு அதை பாதிக்கும்ன்ற ஒரு பயம் இருக்கிறவன் எப்போவுமே எவனையும் ஏமாற்ற மாட்டான். அதனால் நான் சொல்கிறேன், நான் சம்பாதிக்கணும், இப்போ உங்கள்கிட்டலாம் ரிக்வெஸ்ட்டாக எனக்கு உதவி பண்ணுங்க சொல்லி ரிக்வெஸ்ட்டாக கேட்குறதுக்கும் ஒரு விதம் இருக்குது, ஏமாத்துறதுக்கும் ஒரு விதம் இருக்குது. ஆனால் என்றைக்குமே 2வது காரியத்தை மட்டும் நான் பண்ண மாட்டேன். ஏமாற்றணும்னு நினச்சா இருக்கக்கூடிய 70,000 சப்ஸ்கிரைபரில் அட்லீஸ்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபரையாவது ஏமாற்றிடலாம். நம்பர் தரேன், வின்னிங் நம்பர் தரேன், இன்றைக்கி போடுங்க, 1000 ரூபாய் காசு கொடுங்க, 2000 ரூபாய் காசு கொடுங்க, 3000 ரூபாய் இன்றைக்கி வின்னிங் நம்பர் தரேன்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் வாங்கிட்டு நான் நல்லா சம்பாதிச்சுட்டு மொத்த பேரையும் பிளாக்கில் போட்டுற முடியும். அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்மளுக்குன்னு ஒரு நேம் இருக்குது, அந்த பேர் கெட்டுடும். அதனால தான் எல்லாருக்கிட்டையும் பணிவாக எனக்கு உதவி பண்ணுங்க, உங்களால் என்னால் அதுவும் எல்லாருக்கிட்டையும் கேட்கல, என்னால் பலன் அடைஞ்ச நபர்கள் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிக்வெஸ்ட்டாக எல்லாருக்கிட்டேயும் கேட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் எங்கேயும் போயிட்டு யாருக்கிட்டேயும் இப்போ என்கிட்ட கேட்ட மாதிரி எங்கேயும் போய் யாருக்கிட்டேயும் போய் காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க அப்படின்ற விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இது ஒரு ட்ரிக் வீடியோன்றதால நிறைய பேர் பார்ப்பீங்க. என்றைக்குமே இது விட்டில் பூச்சி வீடியோ கிடையாது. தினமும் போடுறது நம்ம விட்டில் பூச்சி வீடியோ. தேதி வச்சு ஒரு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட்டை ஒரு வீடியோவை நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த தேதி முடிஞ்சு போச்சுன்னா அந்த வீடியோ அவ்வளோதான் போயிடுச்சு, விட்டில் பூச்சி மாதிரி. ஆனால் இந்த கெஸ்ஸிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஃபாலோ மெத்தட்ஸு இதெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் டேட்டே இருக்காது. எப்போவுமே பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால் எல்லாருமே தெளிவாக இருங்க. எவனாலையும் இதில் நம்ம உரிமையாக பேச தப்பு கிடையாது. ஏமாத்துறவன் தான் அந்த ஒருத்தன். அதனால் எவன்ற வார்த்தையே ஏமாத்துறவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால் சொல்கிறேன், எவனாலையுமே இன்றைக்கி வரக்கூடிய நம்பரை முன்கூட்டியாகவே
கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தன் கொடுக்குறான்னா அவனை நம்பி ஏமாறாதீங்க, அவன் ஃப்ராடு. உண்மையாக சொல்கிறான், அவன் ஃப்ராடு, உங்களை ஏமாத்துறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன ஒருத்தர் கேட்டார், நம்ம நண்பா எல்லாருக்கும் நம்பர் தரீங்க, அந்த நம்பரை நீங்களே போட்டு நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபேக்ட்டு. எனக்கு நம்பர் தெரிஞ்சா, இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்சால், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்குங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஒரு கெஸராலேயே வந்து ஒரு காசை வந்து ஏர்ன் பண்ண முடியல. அப்போது எவனோ ஒருத்தன் உங்களுக்கு நம்பர் தரானா எப்படி நம்பி போகிறீங்க? என்னாலேயே வந்து இந்த நம்பர் இன்றைக்கி வரும், இதை வச்சா நம்ம ஃபீஸ்லாம் அடைஞ்சிரும்ன்ட்டு என்னால் எடுக்க முடியல. ஏன்னா எல்லாமே கணிப்பு, எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. அப்படின்னும்போது எப்படி ஒருத்தன் வந்து நம்பர் உங்களுக்கு தந்துடுவான் இன்றைக்கி தான்? ஏன்னா அவன் வந்து உங்ககிட்ட ஒரு 5000 2000 வாங்குறவன் ஒரு நம்பர் கன்ஃபார்மாக உங்களுக்கு தரான் அப்படின்னும்போது, அந்த நம்பரை அவன் பயன்படுத்தி எவ்வளோ கோடி ரூபாவை வந்து அவன் சம்பாதிக்க முடியும் சொல்லுங்கள்? இவ்வளோ கோடி ரூபாவை சம்பாதிக்க முடியும். பம்பரில் சம்பாதிக்கலாம். இது வரைக்கும் அவன்லாம் ஒரு ப்ரைஸ் கூட அடிச்சிருக்க மாட்டான். ஆனால் அவன் சம்பாதிச்சிருப்பான். எப்படின்னா உங்களோட காசு, நீங்கள் ஏமாந்து கொடுக்கக்கூடிய காசு. நீங்கள் லாட்ரி போட்டால் தான் உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்டே வரும். அவன் லாட்ரி போடாமலே உங்களை ஏமாற்றி வின்னிங் அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். வின்னிங் அமௌண்ட்டுன்றது நீங்கள் ஏமாறுற அமௌண்ட்டு தான் வின்னிங் அமௌண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். கஷ்டப்பட்டு லாட்ரி போட்டு பணம் வரும்னு காத்துட்டு தான் இருக்கணும். ஆனால் அவன் கஷ்டமே படாமல் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை ஏமாற்றிட்டு 10,000 சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அடுத்த நாள் நீங்கள் யாராவது அவனை கூப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஃபோனில் தொடர்பு கொண்டு இருக்கீங்களா? வரல, அவன் கொடுத்த நம்பர் வரலன்னா அவங்க லைன்லேயே வரமாட்டான், உங்களை பிளாக்கில் போட்டுருவான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் கேரளா லாட்ரியில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எங்கேயும் போய்ட்டு எவங்கிட்டையும் போய்ட்டு பணத்தை கொடுத்து ஒரு நம்பரை வாங்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏமாந்து போயிடாதீங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 3 விஷயத்த பார்த்தோம். ஒரு பவர் டபுள்ஸ் பார்த்தோம். டபுள்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பவர் எண்கள் பார்த்தோம். அதாவது இந்த ஒரு நேரடி பவர் மட்டும்தான் இருக்கே தவிர சின்ன பவர், சோட்டா பவர், அந்த பவர், இந்த பவர், எந்த பவருமே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இணை எண்கள்னால் 1க்கு இணையானது 7 4, 2க்கு இணையானது 6 8 0, 3க்கு இணையானது 5 2 9, 4க்கு இணையானது 1 7 மட்டும்தான். இதில் ஒரு கேமில் யூனிக்கான நம்பரே வந்து 147. இந்த 147 கூட்டு என்றைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அதை ட்ரை பண்ணிகிட்டே கூட வரலாம் 147 கூட்டை. இந்த 147 கூட்டுன்றது கேம்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலான ஒரு நம்பர். 174 வச்சுருவான், இல்லாட்டி 417 அடிப்பான், 741 அடிப்பான், 417 714 அந்த மாதிரி 174. இதெல்லாம் வந்து ஒரு யூனிக் கூட்டு நம்பர். இந்த கூட்டு நம்பர்லாம் தெரிஞ்சுக்கிங்க. ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் நான் டம்ப் பண்ண வேணாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கரெக்டாக வந்து என்னென்னலாம் கிளியராக இருங்க. ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட எவ்வளோ கேள்விகள் வந்து எல்லாரும் சொல்லி கொடுத்தாலும் அந்த கேள்விகளை 10,000 கேள்வி படித்தாலும் 200 கேள்விக்கு தான் நம்மளால் பதில் எழுத முடியும். அந்த 10,000 கேள்வி படித்தாலுமே 200 கேள்விக்கு நம்ம பதில் எழுதுன்றது 100% சாத்தியம் கிடையாது. அந்த மாதிரி தான் என்னோடய கெஸ்ஸிங்கும் சரி. எவ்வளோ கெஸ்ஸிங்கை பார்த்தாலுமே நீங்கள் ஒரு அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு மாடல், இந்த மாதிரி ஒரு மாடலாக வந்து ஒரு வீடியோ வந்து லேர்னிங்காக நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இந்த வேண்டியது வந்து எப்படி நம்ம கெஸ்ஸிங்கை எடுக்கிறதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. கன்ஃபார்ம் நம்பரை தேடி என்னோடய சேனலுக்கு வர வேண்டாம். ஒரு விஷயத்த நான் சொல்லித்தரேன். அந்த விஷயம் பாதி தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து ஒரு 50% லாஸ் இல்லாமல் கேம் ப்ளே பண்ணுவீங்க. 2 விஷயம் இருக்குது. கேமை ப்ளே பண்ணுறது, ரொம்ப லாஸில் ப்ளே பண்ணுறது. ஓகேங்களா? கடனை உடனே வாங்கி ப்ளே பண்ணுறதெல்லாம் தவிர்த்துருங்க. சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக என்ன நம்ம ப்ளே பண்ணணும், இவ்வளோ தான் லிமிட். உங்களுக்கான ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அன்லிமிட்டடெல்லாம் போயிடாதீங்க. 1000 செட்டு, 2000 செட்டு, 3000 செட்டு அந்த மாதிரிலாம் அன்லிமிட்டடெல்லாம் போகாதீங்க. இவ்வளோ தான் நம்மளால் வைக்க முடியும். கடனை வாங்காமல் நான் வைக்க முடியும். அதில் ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு லாபத்தை பார்க்க முடியும். மாதத்தில் ஒரு 2-3 வின்னிங் வாங்க முடியும். அப்போது கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா நம்ம காசு நம்ம கையை விட்டு போகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு கடனை உடனே வாங்குறது, நகையை வைக்கிறது, லோன் எடுக்கிறது, அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. வீடை அடமானம் வைக்கிறது, இதெல்லாமே வந்து நீங்கள் உங்களை வந்து ரிஸ்கில் கொண்டு போகிற ஒரு ஜோன் அது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ரிஸ்க் ஜோனில் இருக்கீங்க. கடனை வாங்கி கேமை விளாண்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரிஸ்க் ஜோனில் இருக்கீங்க. அதுலேருந்து எப்படி மெல்ல மெல்ல மீண்டும் வர்றது? கடனுக்கு பதில் கடன் கிடையாது. கடனுக்கு பதில் மூளையோட ஐடியா.
அந்த ஐடியாவாக யோசித்து அந்த கடனை அடைங்க. கடனை அடைக்கிறதுக்காக ஒரு கடனை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன டாப்பிக்குக்காக இந்த வீடியோவை நம்ம போட்டோமோ அந்த வீடியோவுக்கு நான் வந்துடுறேன். கேரளா லாட்ரி கணிப்புக்கு வரக்கூடிய 10 நாட்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபாலோஅப் நம்பர் வந்தாலும் வந்துடலாம். ஒரேடியாக லாபத்தை ஈட்டினாலும் ஈட்டிடலாம். ஆனால் ரொம்ப நஷ்டம் ஆகக்கூடாது. ஒரு நம்பர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு நம்பர் இல்லை ரெகுலர் கணிப்பே நீங்கள் போடலைனாலும் பரவாயில்ல. ரெகுலராக போடக்கூடிய நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல. இந்த ஃபாலோஅப் நம்பர் மட்டும் ஒவ்வொரு நம்பர் மட்டும் வச்சா போதும். இப்போது நம்ம இயர்லி சார்ட் ஒன்று கையில் வச்சுருக்கோம். இந்த இயர்லி சார்ட்டோட அஸ்திவாரம் 1ஆந்தேதி இந்த 2ஆந்தேதி வந்த இந்த ஒரு பேட்டர்ன் தான் அஸ்திவாரம். ஒரு 4 டிஜிட்டலுக்கான ஃபாலோஅப் நம்பரு இதில் தான் இருக்குது. என்னடா இது ஏதோ 168524ன்னு போட்டிருக்கு, இந்த நம்பரை போயிட்டு இப்போ ஃபாலோஅப் நம்பராக கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படி கொடுப்பான்? ஆல்ரெடி இதில் ஒரு 4 நம்பர் போயிடுச்சு, 8524 அப்படின்னு போயிடுச்சு. ஸோ சிம்பிளாக செக் பண்ணுங்கள். இதில் இருக்கிறதுல தான் வந்து இந்த 1ஆந்தேதி வந்த இந்த 6 டிஜிட்டில் இருந்து தான் எல்லா ரிசல்ட்டுமே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. அதை உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, நல்லா நோட் பண்ணுங்கள். 24 ஓகேங்களா, 24 18 அகைன் 24 அப்புறம் அப்படியே அந்த பவரில் போகுது 2479 ஓகேங்களா. அடுத்தது 45 அப்படியே இருக்குது. 45 சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். 45 அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய 51 அடுத்தது பார்த்திங்கன்னா அதே 51 அடுத்தது பார்த்திங்கன்னா 28 ஓகேங்களா. 28 அடுத்தது பார்த்திங்கன்னா 73 ஓகேங்களா. அந்த 73 அந்த 28 ஒரு நாள் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் இருக்கக்கூடியது, அதாவது இந்த பர்டிகுலர் பேட்டர்னில் இருக்கக்கூடியது இங்கே வருது. ஒரு நாள் வந்து கன்ஃபியூஷன் அதுக்காக இந்த பேட்டர்னில் 28 அப்படியே வந்து 78. அப்போ இது வந்து அப்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து ஒரு நாள் வந்து இடையில கொடுக்குறாங்க ஓகேங்களா. மேலே இருக்கிறது பேட்டர்ன் முடிஞ்சுது. அடுத்த பேட்டர்ன் வந்து 5257 ஓகேங்களா. 5257 அடுத்தது 58 அடுத்தது 63. அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் 5268. அப்போ 6863 மறுபடியும் வந்து 52 ஓகேங்களா. 52 வந்து வந்துருச்சு. இப்போது இது வந்து ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி, இது வந்து ஒரு ட்ரீ மாதிரி ஓகேங்களா. இது வந்து ஒரு ட்ரீ. இந்த மாதத்துக்கான ஒரு கீ நம்பர் ட்ரீ இதுதான். இந்த ட்ரீலேருந்து தான் கிளைகள் வந்து இப்படிலாம் வந்து போகுது. அப்போது நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு கணிப்பை வந்து எடுக்கிறோம். இதுலேருந்து பெண்டிங்காக இருக்கக்கூடியது என்ன, ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டட் வந்து என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நேற்றே ஒரே ஒரு அண்ணனுக்கு மட்டும் நான் சொன்னேன். திடீர்னு ஃபோன் பண்ணார். நான் சொன்னேன், இந்த கணிப்பை வந்து நான் ஃபாலோஅப் நம்பராக கொடுக்குறேன் 8087 ஓகேங்களா. ஏன்னா இந்த 24 அதிகமாக வந்தது. போன முதல் வாரத்தில் வந்து 24 ட்ராவல் ஆச்சு. 24 ட்ராவல் ஆச்சு. அடுத்து 24 57 இதெல்லாம் கணக்கு வச்சுங்க. 51 இதெல்லாம் ட்ராவல் ஆனது சொல்கிறேன். 57 ஓகேங்களா. இதெல்லாம் ட்ராவல் ஆயிடுச்சு. அப்போது இதில் இருக்கக்கூடியது இந்த 8ம் 7ம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ட்ராவல் ஆகணும். 87 நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த 87 எத்தனை வாட்டி ட்ராவல் ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 87 அப்புறம் ஏன்டா இந்த 0 வச்ச அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0 வச்சு ஏன்னா 8 வந்து இந்த மாதம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 8 டீபோர்டுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு 8 வந்து கண்டினியூஸாக வந்து 8 கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ 8 வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 8 வந்து பார்த்திங்கன்னா 1 ஓகேங்களா, 2 இங்கே வந்து 3 இதுவும் 8 தான்.
அடுத்தது 4, அப்புறம் ஒரு நாள் வந்து கேப் விட்டு அந்த 8 3 ஆக்கி மறுபடியும் 8ன்னு வச்சுட்டாங்க. ஓகேங்களா. எந்த சார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மரம் வந்து டி போர்டில் ரிப்பீட்டேஷன் வந்து ஆகிறதுனால ரிப்பீட்டேஷன் ஆகிறது தான் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகும். அது மட்டும் தெரிஞ்சுங்க. லாட்ரியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டேஷன் ஆகிறது தான் ரிப்பீட்டேஷன் ஆகும். அதனால் 8 வந்து பொதுவாக வச்சுக்கிட்டு 8 0 78 8 0 87 8 8 7 0 8 8 0 7 8 7 0 8 8 7 8 0. ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த ஒரு 10 நாளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபாலோ அப் நம்பர்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து நான் வந்து 3 நம்பரை வந்து என் சேனல் மூலமாக கொடுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க இதை வந்து 3 டிஜிட்டாகவும் யூஸ் பண்ணி 870 வந்து பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ இணை எண்கள் நான் சொன்னேன். இந்த இணை எண்கள் வச்சு இன்றைக்கி வரக்கூடிய கணிப்பு நான் ஆல்ரெடி எழுதி போட்டேன். 6 6 2 0 8. இப்போது இன்றைக்கான ஒரு சிங்கிள் ஷாட்டு இதில் தான் இருக்குது. ஸோ இதுலேயே பவரில் இதுலேயும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. இன்றைக்கான வீடியோ நான் போடுவேன். இருந்தாலும் இணை எண்களில் பவர் எண்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் அந்த பவர் எண்களை பயன்படுத்தியும் நீங்கள் கணிப்பு எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய ரெகுலர் வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல. இந்த 208யும் 753 ஸோ 2 நாள் வந்து வந்துருச்சு அப்படின்றதால 3ஆவது நாள் வராது அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா. வராது அப்படின்லாம் நம்ம எதையும் சொல்லவே முடியாது. இது வரும் இது வராதுன்னு சொல்ல முடியாது. வராதுன்னு சொன்னால் வர்றதை சொல்லணும்ல. அதனால் வர்றதும் நம்மளுக்கு தெரியாது, வராததும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எவன் ஒருத்தன் உங்கள்கிட்ட வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி வேறு எப்படி உங்களை தொடர்பு கொண்டு நம்பர் இருக்குது, காசை கொடுத்துருங்க, புக்கிங் பண்ணிக்கலாம், ஆஃப்டர் வின்னிங் தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எவன் சொன்னாலும் எவனையும் நம்பாதீங்க. சரியா. உங்களை மட்டுமே நம்புங்க. இது போல் ஒரு சேட்டை வச்சுட்டு நல்ல கணிப்பு எங்கெங்கெல்லாம் எதாவது ட்ராவல் ஆகுதுன்னுட்டு. ஸோ மொத்தத்துக்கும் கீ நம்பர் இருக்கக்கூடிய இந்த மாதத்துக்கான கீ நம்பர் இது. இன்னும் நல்ல கணிப்பாளர் கெஸ்ஸர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் 4 டிஜிட் மேக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கூட போடுங்க. பார்க்குறவங்க இதை யூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ பார்க்குறவங்க இதை யூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. நல்லதே நினைப்போம், நல்லது நடக்கும். கண்டிப்பாக இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணுன்ட்டு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல பேட்டர்னில் இருக்குது. ஸோ நல்ல பேட்டர்னில் இருக்கிறது கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா எல்லோரும் வெற்றி பெறுவோம். நல்லது மட்டுமே நினைங்க, நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்தசாரதி.